தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி கொடூரமாக தாக்கப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 76 நாட்களுக்குள் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு இன்று மாண்புமிகு மாவட்ட போக்சோ நீதிபதி அவர்கள் குற்றவாளிக்கு பிரிவு 104 கீழ் தூக்கு தண்டனையும், பிரிவு 104 BNS சட்டத்தின்படி தூக்கு தண்டனையும், பிரிவு 6 போக்சோ சட்டத்தின்படி தூக்கு தண்டனையும், பிரிவு 127 கிளாஸ் 2 BNS சட்டத்தின்படி 1 வருட கடுங்காவல் தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பாடமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் பிரேத பரிசோதனையின் போது சேகரிக்கப்பட்ட தடயங்களும் எதிரிடமிருந்து சேகரிக்கப்பட்ட இரத்த மாதிரிகளிலும் உள்ள DNA-க்கள் ஒன்று போல் இருந்ததை அடுத்து அந்த DNA ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எதிரி மீது குற்றம் சந்தேகத்திற்கிடமின்றி தெளிவாக அரசு தரப்பில் நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் இருந்தே காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டதால் மட்டுமே 10 நாட்களுக்குள் சூழ்நிலை சாட்சியங்கள் மற்றும் அறிவியல் பூர்வமான ஆவணங்களின் அடிப்படையில் ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு குற்றவாளியை கைது செய்ய முடிந்தது. இந்த வழக்கில் கடந்த 28/4/2026 அன்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஸ்டேட் பிபி ஜின்னா சார் அவர்களின் பரிந்துரையின் பேரில் நான் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டேன். இன்று இந்த வழக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது, விரைவான தீர்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. ஊடக நண்பர்களுக்கு நன்றி. அதாவது நீதிபதி அவர்கள் குறைப்பதற்கு எதுவும் சாத்தியக்கூறுகள் இருக்கா அது சம்பந்தமாகவும் அனலைஸ் பண்ணாங்க. அதிகமா கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்காங்கிறதை அனலைஸ் பண்ணாங்க. அதன் பேரில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு தலை வணங்குவோம். எல்லம்மாள்.